இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் இயேசு பிறந்தார் என்கிறதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இம்மானுவேலாக இருக்கிறார் இயேசு நம்மோடு. இந்த அருமையான நேரத்திலும் நாம் பார்க்க வேண்டிய வசனம் லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலன் உன்னை மூடும், எனவே உன் கற்பத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்த குழந்தை தேவகுமாரன் என்று அழைக்கப்படும். இதுல பார்க்கும் பொழுது மரியாளுக்கு தேவதூதன் பிரசன்னமாகி, மரியாதை உன் கூட தான் இயேசு பிறக்க போறாரு, இம்மானுவேலாக இருப்பார் என்று சொல்றாங்க. உடனே மரியாள் நான் புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவதூதன் சொல்றாப்புல, பரிசுத்தாவினருடைய நிழல், அவருடைய பிரசன்னம் அவர் மேல நிழலிடும் பொழுது அவருடைய உன்னதமானவருடைய பலன் வரும். த பவர் ஆஃப் காட் வில் ஹிட். ஆண்டருடைய மகிமை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து உன்னில் பிறப்பார் என்கிறத அவங்க சொல்றாங்க. இது மரியாளுக்கு மட்டுமா? இந்த அருமையான நேரத்துல நான் சொல்றேன், நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியானுடைய நிழல் நம்ம மேல் பட்டது. அது நிமித்தமாக இயேசு நம்மளுக்குள் பிறந்தார். இயேசு எங்கெங்க பிறந்தாரு? அங்க மரியாளுக்கு வயிற்றுல அவர் கர்ப்பவதியாகி அவர் குமாரனை பெற்றெடுத்தாள். ஆனா நம்மளுக்கு எங்க அப்படின்னா, நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறது இல்லையா? அதுல ஆவி, நம்மளுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது மனித ஆவியாகவே இருக்கிறது. அதில் நாம் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ஆவியானுடன் இணைந்து அது இயேசுவாக மாறுகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்மளுடைய சரீரத்துல இந்த என் பேர் ஜோஷுவா அப்படின்னா இதுல 3 இருக்கு. அதுல 1/3 இயேசு. எப்பப்போ ஆவியானவர் உங்க மேல நிழலிடுகிறாரோ, எப்பப்போ நீங்க ஜெபம்ன்றீங்களோ, எப்பப்போ வேதவசனம் வாசிக்கிறீங்களோ, எப்பொழுது அவருடைய மறைவிடத்தில் இருந்து கதவை அடைத்து கொண்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, எப்பப்போ எங்க போகும்போது ஜெபம் பண்றீங்களோ, பரிசுத்தாவியினுடைய பிரசன்னத்தை நீங்க உணரும் பொழுது உங்களில் இருக்கிற இயேசு, உங்கள் ஆவியில் இருக்கிற இயேசு பெரிதாகுவார். அவர் இயேசு அது பெரிதாக பெரிதாக உங்களையும் என்னையும் இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் செய்ய வைப்பார். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்கள் இவைகளை பார்க்கலும் பெரிதான காரியத்தை செய்வீங்க. அது மாத்திரம் ஆவியின் கனிகள் நம்மகிட்ட இருந்து வர ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றது, எப்பொழுதும் பைபிள் வாசிங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துல இருங்க. நீங்க ஆலய குடுகைக்கு போறீங்களா, அங்க பிரசனம் இருக்கான்னு பாருங்க. பிரசனம் இல்லாத ஒரு இடம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரசனம் இல்லாம தாவீது சொல்றான், எத்தனை 1000 தடவை வெளியே இருந்தாலும் ஒரு செகண்ட் உங்களுடைய கூடாரத்துல மறைவுல உம்முடைய பிரசனத்துல இருக்கிறது எனக்கு அது 1000 வருஷமாக நான் பார்க்கிறேன்னு சொல்றான். அதனால பிரசனத்தை இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல இன்னையில இருந்து ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்க. பிரசனம் இருக்கிற இடத்துக்கு நீ கூட்டிட்டு போங்க. ஆலய கூடுகை எதுக்காக போறோம்? வசனம் கேட்கறதுக்கு மாத்திரம் இல்ல, பாட்டு பாடுறதுக்காக மாத்திரம் இல்ல, நன்றி சொல்வதற்காக மாத்திரம் அல்ல. அவருடைய பிரசனத்தை நாம உணரும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிழலிடும் பொழுது நம்மேல் இருக்கிற இயேசு பெரிதாகி கொண்டே போவார். உங்களுடைய பிரச்சனைகள் சிறிதாகி கொண்டே இருக்கும். பேய் பிசாசின் போராட்டங்கள் சிறிதாகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் இயேசுவின் காலுக்கு கீழே. ஏன்னா அவர் சிங்காசனத்துல இருக்கிறாரு. நாம் அவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது, அவர் மடியில் இருக்கும் பொழுது நம்மளுக்கும் எல்லா பிரச்சனையும் கீழே. ஆனா அது எப்படி சாத்தியங்கும் போது, ஆவியான் கூட நாம் இருக்கும் பொழுது, அவர் நம்மேல் நிழலிடும் பொழுது இயேசு கிறிஸ்து பெரிதாகி கொண்டே இருப்பார். நீங்க கேட்கலாம், பிரதர் அது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஜெபம் பொழுது ஆவியானவர் அழைங்க. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம்னு சொல்லுங்க. அவர் வந்துருவாருங்க. அவரா உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனா அவரை நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்க மேல அவர் நிழலிடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும், நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவர் பெரிதாக ஆகிக்கொண்டே இருப்பார். அதனால இந்த வேளையில தீர்மானம் எடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒரு கையை தூக்கிக்கோங்க. ஆவியானவர் உங்களை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த மூளை முடுக்குல இருந்தாலும், நீங்க நடந்து போனாலும் அவருடைய பிரசனத்தை, அவருடைய தொடுதலையும் உணர்வீர்கள். கை தூக்குங்க. ஆண்டவரே, பார்த்துருக்க சகோதரன் நீங்க இப்பொழுது தொடுவதற்காக நன்றி. உங்களுடைய பிரசனத்தை உணர்வதற்காக நன்றி. இதை எப்பொழுது பார்த்தாலும், இந்த பதிவை எப்பொழுது பார்த்தாலும் உங்க பிரசனத்தை உணர்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பழைய ஏற்பாட்டுக்கு இருந்த மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம்
நீங்க வந்துட்டு போன பிறகு எங்களுக்குள்ள நீங்க வாசமா இருக்கிறீங்கப்பா. அங்க எங்களுக்குள்ள வாசமா இருக்கும் பொழுது பாவம் பண்ணவே தோணாது. மக்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை உங்களில் பார்ப்பார்கள். லிகோகோ செக்கே மெஹந்தரஷ். வியாதிகள் இருப்பதில்லை, பண கஷ்டங்கள் இருப்பதில்லை. இயேசுவின் நாம மகிமைக்கென்றே இருப்போம். வாழ்ந்தால் இவர்களை மாதிரி வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அந்த பரிசுத்தாவியானவரை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் நிழலிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இயேசுவை போல் நீங்கள் மாறுவீர்கள். அவரை போல் அன்பாயிருப்பீர்கள். அவரை போல் பரிசுத்தமாவீர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஜோஷுவா அப்படின்னா அதுல ஒரு பகுதி இயேசு, 1/3 இயேசுவாய் இருக்கிறார். இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவருடைய பிரசனத்தை நாடுங்கள், பிரசனத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது கையை தூக்கி வைத்துள்ளேன். உம்முடைய பிரசன்னத்தினால் உணர்வதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் கை மீது குளிர்ச்சியாகவும் வெப்பமாகவும் மரத்து போற மாதிரியும் ஒரு எலக்ட்ரிக் இது பண்ற மாதிரியும் தொடுறதையும் நான் உணர்கிறேன். Oh Jesus, Holy Spirit, Holy Spirit, touch them Lord. தொடுங்கப்பா. இதே மாதிரி எப்பொழுதும் நீங்க பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருங்க. தேடி போங்க. அந்த பிரசன்னம் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் மாத்திக்கொண்டே இருப்பார். உங்கள் குடும்பத்தை மாத்துவார். எல்லாத்துக்கும் மேல அவர் பெரிதாக இருப்பார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் சிறிதாக இருக்கும். மகனை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை பின்தொடரும். கழுத்து வலிகள் மாறுவதாக, காது வலிகள் மாறுவதாக, கண் பிரச்சனைகள் சரியாவதாக, கேன்சர்ஸ் மறைவதாக, முதுவலிகள் மாறுவதாக, குதிகால் வலிகள் மாறுவதாக, மூட்டு வலிகள் மாறுவதாக, கல் பிளாடர் இஷ்யூஸ் மாறுவதாக, கிட்னி சரியாவதாக, கிரியாட்டின் லெவல் சரியாவதாக. புதிய புதிய உடம்பை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய உடம்பு பாகத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your healing, Lord. I call it, this is done in the name of Jesus. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே அவருடைய பிரசன்னத்தை நாடுங்க. எங்க ஆலய குடிகைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், தண்ணி திருக்கும் பொழுது ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க வாங்க. ஒரு சின்ன வார்த்தை, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை உங்களுடைய வரவேற்கிறேன் நீங்க சொல்லும் பொழுது அவர் வருவார். எல்லா துயரமும் மாறும். என்ன வசனம் சொல்லி இருக்கிறது, ஆவியானவர் எங்கேயோ உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தின் நிமித்தமாக, இந்த வழி இதுவே என்கிற ஊழியத்தின் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார். பார்க்கலாம். God bless you.